வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்னா, சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பைரவர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கு நம்ம எந்த வழியாக போகணும் அப்படின்னா, மகேந்திரா சிட்டி வழியாக போனோன்னா இங்கே சீக்கிரமாக போயிடலாம். அப்படி இல்லைன்னா திருப்போரூர் டு செங்கல்பட்டு ரூட் வழியாக வந்தோன்னா இங்கே கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி மலைகள் மட்டும்தான். மலைகளுக்கு நடுவில் அழகாக அமைஞ்சிருக்குது இந்த கோயில். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வியூ. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை. அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சருமே செம்ம அழகாக இருக்குது. இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகலாம். இது ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக லிங்கம் உள்ளே அமைச்சு வச்சுருந்தாங்க கோயிலை சுற்றியும். இது ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். பைரவர் வீடு, இதுக்கு பேர் பைரவர் வீடுன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு. ஸ்ரீ மகா பைரவர் ஆலயம். இந்த இடத்துக்கிட்ட தான் பைரவர் சாமி இருக்காங்க. மேலே மூலாஸ்தனம் இந்த இடம்தான். இப்போ நம்ம பொறுமையாக உள்ளே போகலாம். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இப்போ நம்ம சாமி இருக்கிற மூலாஸ்தனத்துக்கு வந்துட்டோம். மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போய் தான் சாமியை நம்ம தரிசிக்கணும். இப்போ நம்ம சாமியை கும்பிட்டுட்டு கீழே வந்த பிறகு சுற்றியும் இங்கே நிறையா பைரவர் சாமி வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு பைரவர் சாமிக்கும் ஒரு ஒரு பேரோட அதோட அர்த்தங்களோடு அமைச்சு வச்சுருந்தாங்க. இப்போ இது கோயிலுக்குள்ளே இருந்து வெளியில் சுற்றி வந்துட்ருக்கோம். இங்கே ஒரு ஒரு சாமியும் வச்சுருந்தாங்க. காமதேனு பசுவோட உருவமும் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், நிறையா கடைகள் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான். இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் பகுதி. பட் நம்ம வரும்போது இந்த வழியாக உள்ளே வரமாட்டோம். நம்ம வேறு வழியாக அதுக்கப்புறமா சுற்றி வரும்போது தான் அந்த ஃப்ரண்ட் சைடை பார்க்க முடியும். இது பைரவ சித்தாந்தம். இவர் தான் இங்கே இந்த கோயில் எல்லாத்தையுமே நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட சிலை. அப்புறம் இங்கே கன்னிமார்கள் சிலை வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே இந்த பக்கமாக சுற்றி வந்தோன்னா இங்கேயும் நிறையா சாமியோட சந்நிதி எல்லாம் இருந்துச்சு. எல்லா சாமியுமே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுற்றி வந்துட்ருக்கோம். நிறையா அம்மன் சாமிங்க தான் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அவுட்டருக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய சிவலிங்கத்தை பார்க்குறோம். இதை பாருங்கள், பார்க்கும்போதே நம்ம ஒரு குட்டி கைலாயத்தை பார்த்த மாதிரி நமக்கு ஒரு காட்சி இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இந்த சிவலிங்கமும் நல்ல பெரிய சிவலிங்கமாக இருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளில வரும்போது கொஞ்சம் இருட்டிடுச்சு. இன்னும் நல்ல வெளிச்சத்தில் பார்த்துருந்தா அழகாக இருந்திருக்கும். இப்போ அந்த சிவலிங்கம் பார்த்தோம்ல, அதுக்கு பேக் சைடில் ஒரு குகை மாதிரி வச்சு அங்கே சாமியோட சிலைகள்லாம் அமைச்சிருந்தாங்க. இங்கே நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறது அந்த மாதிரி அமைப்பில் இருந்தது. இங்கே சிவன் தியான ரூபத்தில் இருந்தார். இப்போ நம்ம பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். இந்த டெம்பிளில் ஒரு சில சீரியல்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த இடம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறதால. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெம்பிள் vlogsலாம் நம்ம அடிக்கடி நிறையா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.